ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கடலக்கறி நான் கொலா புட்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்றைக்கி நாங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் கொண்டக்கடலை. கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேங்க, மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், கொஞ்சம் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, பட்டை ஒரு 2 துண்டு, ஏலக்காய் 1, கிராம்பு 2, பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேங்க, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம், குருமிளகு ஒரு 10 குருமிளகு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நல்லா ஊறின அந்த கொண்டக்கடலையை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா ஒரு 4 விசில் விடுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வணக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம உள்ளே போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாடு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம கொலா புட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினோன்னே இப்போ தேங்காவை போட்டுக்கிறேன். இப்போ தேங்காவும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்தி பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இப்போ அது 3மே சேர்த்திக்கிறேன். சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இது எல்லா மசாலாவும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதும் நல்லா ஆறணுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேங்க. மாற்றி இப்போ அதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சதும் இப்போ நம்ம சுண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சு. அதிலருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சுண்டைக்கடலையை இந்த மசாலாக்குள்ளே போட்டுக்கிறேன். போட்டு இதையும் சேர்த்து நல்லா நெய்ஸாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அதே குக்கர் நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றி இந்த கடலக்கறி செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சுங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது 2மே நல்லா பொரிஞ்சதும் நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த வெங்காயத்துக்கு கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கணும். இப்போ போட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லைங்களா மசாலா, அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்து வெங்காயத்தோட அந்த மசாலாவும் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு. வதக்கணுன்னா நம்ம வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுண்டைக்கடலையை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டோம். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த சைடு நான் கடையில் விற்கும் இல்லைங்களா மாவு, புட்டு மாவு, அந்த மாவு தான் எடுத்திருக்கேங்க. இது நான் ஒரு 1/4 கிலோ அளவு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி. இப்போ நம்ம கடலக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ புட்டுக்கு மாவு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. சாஃப்டாக இருக்க வேண்டிய அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். கடலக்கறி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நம்ம லஞ்சுக்கும் இந்த கடலக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. தேங்காயும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு புட்டு குழல் எடுத்துக்கிறேங்க. இது நம்ம குக்கர் மேலேயே வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த குழலில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு மாவும் போட்டுக்கலாம். மாவும் போட்டு இப்போ குக்கர் மேலேயே வச்சாச்சு. வச்சுட்டு நல்லா விசில் வந்தோம்னா அவ்வளோதாங்க. அருமையான நம்ம கேரளா ஸ்பெஷல் கடலக்கறி புட்டு, அப்பளம், அப்புறம் நாட்டு சர்க்கரை, பழம். அவ்வளோதாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.